வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்துவிற்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. முல்லைத்தீவில் சுகிந்தன் மீது அமைச்சர் சந்திரசேகரின் சகாக்கள் தாக்குதல். முக்கிய திட்டம் ஒன்றில் இணையும் இந்தியா, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம். உயர் பாதுகாப்பு வலய காணி விடுப்பு. அனுர தரப்பு வெளியிட்ட தகவல். டான் பிரியசாத் கொலை வழக்கு பிரதான சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. முல்லைத்தீவில் கடற்தொழில் சங்க தலைவர் மீது தாக்குதல், பதில் வழங்க மறுத்த சந்திரசேகர். போலீசாரால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்ட பத்திரிகையாளர் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. பௌத்த துறவியின் ஆடையில் தலதா மாளிகைக்குள் உட்பிரவேசிக்க முயன்ற பாடசாலை மாணவன். 4ஆம் கட்ட மீளாய்வு ஒப்பந்தத்திற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம். தொடரும் கொலைகள், கையாலாகாத அரசை தோற்கடிக்க மக்களிடம் கோரும் சஜித். தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த 10ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்ட போது உத்தரவுகளை மீறி தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தை அவமதித்ததாக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது. அதன்படி நீதிமன்ற அவமதிப்புக்காக முதல் கட்டத்திலேயே வழக்கு தொடர மாத்தறை நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அதிகாரங்களை கடுமையாக துஷ்பிரயோகம் செய்ததை விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் விசாரணைகளுக்கு உதவ ஒரு காவல்துறை குழுவை பரிந்துரைத்து அனுப்புமாறு பிரதி காவல்துறை மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயமானது தேசபந்து தொடர்பான விசாரணை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட குழுவினால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விசாரணை குழுவிற்கு உதவுவதற்காக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜித பெரேரா ஆகியோரையும் சட்டமா அதிபர் நியமித்துள்ளார். இந்த குழு நாடாளுமன்றில் இன்று கூடிய போது மேலும் எவ்வாறு முன்னேறுவது மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பது குறித்து முதற்கட்ட கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளது. எதிர்கால பணிகள் குறித்து முடிவுகளை எடுக்க குழு மீண்டும் 28ஆம் தேதி அன்று கூடுவதற்கும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் அமைச்சர் சந்திரசேகரின் ஆதரவாளர்கள் கடற்றொழில் சங்கத்தின் தலைவர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். சந்திரசேகரனிடம் நந்திக்கடல் வீதி திருத்தம் குறித்து சுகிந்தன் உரையாடிய போதே அமைச்சரின் சகாக்கள் அவரை தாக்கியுள்ளதாக கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். அத்தோடு இனவாதம் இல்லை என உதட்டளவில் மேடைகளில் கூறிக்கொண்டாலும் இனவாதத்தை ஜேவிபியினரே வெளிப்படுத்துகின்றனர், அவர்களே உண்மையான இனவாதிகள் என தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்துடன் எரிசக்தி மையத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களில் இலங்கை அடுத்த மாதம் பணிகளை ஆரம்பிக்கும் என்று இலங்கையின் எரிசக்தி அமைச்சர் இன்று தெரிவித்துள்ளார். தமது நாடு எரிசக்தி நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அதன் மூலோபாய இருப்பிடத்தை பயன்படுத்த எதிர்பார்க்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது இந்த மையத்தை உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தில் 3 நாடுகளும் கையெழுத்திட்டன. கிழக்கு துறைமுக நகரமான திருகோணமலையில் உள்ள மையத்தில் தயாரிப்பு குழாய் கட்டுமானம், களஞ்சிய வசதிகள் மற்றும் ஒரு சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவை இந்த திட்டத்துக்குள் அடங்குகின்றன. இந்தியன் ஆயிலுக்கு சொந்தமான சேமிப்பு தொட்டியின் மேம்பாடும் இதில் அடங்கும். இந்த நிலையில் இலங்கை அரசு நடத்தும் சிலோன் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் மற்றும் ஏடி போர்ட்ஸ் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் மே மாத இறுதியில் இலங்கையில் கூடி மையத்திற்கான விரிவான வணிக திட்டம் குறித்து விவாதங்களை ஆரம்பிப்பார்கள் என்று இலங்கை எரிசக்தி அமைச்சக செயலாளர் உதயங்க ஹேமபால தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இலங்கையின் தென்பகுதி துறைமுக நகரமான ஹம்பாந்தோட்டையில் $3.2 பில்லியன் ஒதுக்கீட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தில் சீன அரசின் எரிசக்தி நிறுவனமான ஸ்னோபெக் இலங்கையுடன் கையெழுத்திட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். தமது அமைச்சிற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 1/3 பங்கு மீள்குடியேற்றம் உட்பட ஏனைய திட்டங்களுக்காக யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்திக்கே ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேவைப்பாடுகளை சாதகமாக பரிசீலிப்பதாகவும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கூடிய நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டங்களை சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் ஒதுக்கப்படும் நிதிகளை இவ்வாண்டுக்குள் உரிய திட்டங்களுக்கு செலவு செய்து முன்னேற்ற அறிக்கைகளை அனுப்பி வைக்குமாறும் தெரிவித்துள்ளார்.
சமூக செயற்பாட்டாளரான டானன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரை வரும் 30ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த சந்தேக நபர் கொழும்பு புதக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளரான டான் பிரியசாத் கடந்த 22ஆம் தேதி இரவு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார். கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபராக கருதப்படும் துலான் மசங்க எனப்படும் துலா என்பவர் மிரிகான விசேட விசாரணை பிரிவினரால் கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்குணவல முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பகுதியில் கடத்தொழில் சங்க தலைவர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் பதிலளிக்க கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுத்துள்ளார். முல்லைத்தீவு கோப்பாப்பிளவு பகுதிக்கு நேற்றைய தினம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைக்கு சென்ற கடற்றொழில் அமைச்சர் அப்பகுதி கடத்தொழிலில் சங்க தலைவரை அவரது வீட்டுக்கு சென்று வெளியே அழைத்து தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். கடற்றொழில் சங்க தலைவர் கடற்கரைக்கு செல்லும் வீதியினை புனரமைத்து தருமாறு நீண்ட காலமாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடமும் கோரிக்கை முன்வைத்து யாரும் அதனை புனரமைத்து தரவில்லை. வருபவர்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக எம்மை நாடி வந்த பின்னர் தேர்தல் முடிய எமது பிரதேசத்திற்கு வருவதில்லை. எந்த அரசியல்வாதிகளையும் நாம் நம்ப மாட்டோம் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அதன்போது அமைச்சருடன் இருந்த அவரது சாரதி ஒரு அமைச்சருடன் இவ்வாறா கதைப்பது என கூறி அமைச்சரின் கண்முன்னாலேயே கடுமையாக தாக்கியுள்ளார். குறித்த சம்பவத்திற்கு யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டபோது மிக அசண்டையினமாக சைகையை காட்டி நிகழ்வு தொடர்பில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் என பதிலளித்துள்ளார். நீதிமன்ற வழக்கு ஒன்றை குறித்து செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த பத்திரிகையாளர் ஒருவர் போலீஸ் உத்தியோகத்தர்களினால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. நீண்ட காலமாக நீதிமன்ற செய்தியாளராகவும் இளம் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் செயலாளராகவும் தனியார் இணையதளம் ஒன்றில் செய்தியாளராகவும் பணியாற்றும் குறித்த நபரே இவ்வாறு வெளியேற்றப்பட்டுள்ளார். நீர்கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் குளியாப்பிட்டிய போலீசார் நகைக்கடை உரிமையாளர் ஒருவரை கைது செய்து சித்திரவதைக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து தகவலை கடந்த வாரம் குறித்த பத்திரிகையாளர் தனது இணையதளத்தில் வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் குளியாப்பிட்டிய மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அங்கு பணிபுரியும் போலீஸ் உத்தியோகத்தர்களால் கடமையை இடைமறித்து நீதிமன்ற மண்டபத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதித்துறை சேவை ஆணையகம், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம், அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் மற்றும் பிற பொறுப்பான அமைப்புகளிடமும் முறைப்பாடு அளிக்க பத்திரிகையாளர், இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பௌத்த துறவியின் ஆணையில் தலதா மாளிகைக்குள் நுழைய முயன்ற பாடசாலை மாணவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் ஹம்பஹா கிரலவல்ல பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய பாடசாலை மாணவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பௌத்த துறவிகளுக்காக ஒதுக்கப்பட்ட வரிசை வழியாக தலதா மாளிகைக்குள் நுழைய முயன்ற போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கண்டி போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். சர்வதேச நாணய நிதிய ஊழியர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகள் IMF-இன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி மூலம் ஆதரிக்கப்படும் இலங்கையின் சீர்திருத்த திட்டத்தின் 4வது மீளாய்வை முடிப்பதற்கான பொருளாதார கொள்கைகள் குறித்து ஊழியர் மட்ட ஒப்பந்தத்தை எட்டியுள்ளனர். இந்த மீளாய்வு IMF நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் இலங்கைக்கு சுமார் 344 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி கிடைக்கவுள்ளது. திட்டத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் தொடர்ந்து வலுவாக உள்ளது மற்றும் பொருளாதார வளர்ச்சி மீண்டு வருகின்றது. வருவாய் திரட்டல், இருப்பு சேமிப்பு மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் எதிர்பார்த்தபடி முன்னேறி வருகின்றன. அதேவேளையில் கடன் மறுசீரமைப்பு கிட்டத்தட்ட முடிவடைந்துள்ளது. அரசாங்கம் திட்ட இலக்குகளுக்கு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகளாவிய வர்த்தக கொள்கை நிச்சயமற்ற தன்மை இலங்கையின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவு அபாயங்களை ஏற்படுத்துவதாக IMF தெரிவித்துள்ளது. சுப நேரத்தில் நாட்டை அனுரவுக்கு கொடுத்து வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும்
என்பதையும் மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு வாக்குறுதியளித்த வளமான நாடும் அழகான வாழ்வும் இன்று இல்லை. குண்டர்கள், கொள்ளையர்கள் மற்றும் கொலையாளிகளின் பிடியில் சமூகம் சிக்கியுள்ளது. மிருகத்தனமும் வன்முறையும் பரவியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். தேசிய பாதுகாப்பு குறித்து மேலதிக வகுப்புகள் எடுக்கின்றோம் வாருங்கள் என கூறி பெருமையடித்த இந்த அரசு இன்று பாதுகாப்பு குறித்து டியூஷன் வகுப்புக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு வந்துள்ளது. சமகாலத்தில் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், கொலைகள், உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளன. வீடுகள், வீதிகள், பணியிடங்கள் பாதுகாப்பற்று காணப்படுகின்றன. இன்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பத்திரம் வாக்குறுதிகளை மீறும் நாடகமாக மாறியுள்ளது. பொருட்களின் விலைகள், எரிபொருள் விலைகள், மின்சார கட்டணம், வட் மற்றும் பிற வரிகளை குறைப்பதாக வாக்குறுதி வழங்கினர். அந்த வாக்குறுதிகள் இன்னும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆளுந்தரப்பின் ஒலிவாங்கியை எடுத்துக்கொண்டு பச்சை பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி அவஸ்தைப்படுத்தி வருகின்றனர். வரவு செலவு திட்டத்தில் கூட இல்லாத விடயங்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகின்றனர். பொய்களை கூறி நாட்டை ஏமாற்றும் இந்த கையாலாகாத அரசை தோற்கடிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.